ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வெஸ்டர்ன் டாப் வந்து கட்டிங் போட்டோம் இல்லையா. ஸோ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடிஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைனிங் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம அதை கொடுத்துட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஓப்பன் நம்ம வைக்கலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி மேலே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் அப்படியே கண்டினியூவாக, ஏன்னா நம்ம வந்து ஒரு சைடு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு ஓப்பன் இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்ம அப்படியே நெட்டாக அடித்தோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து கவர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா பேக்குக்கும் தனியாக அதே மாதிரி வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சதுக்கப்புறமா 2 ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஓப்பன் சைடு இருக்க ஷோல்டர் இருக்குது இல்லையா. ஸோ அதிலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரே இதாக கூட கொடுத்துக்கலாம். இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே போல் ஷோல்டருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துலையும் வந்து அந்த பிசுறு வராது, ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும். அதனால் சப்போஸ் நம்ம ஃப்யூச்சரில் ஏதாச்சும் நெக்கு டக் பிடிக்க போகிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம வந்து 2 சைடும் இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கலாம். பட் நம்ம வந்து இது ஒன்ஸ் நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம டேரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னொரு சைடு ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிசுறு வரக்கூடாது இல்லையா. அதனால் ராங் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு சும்மா ஒரு கைடு அளவுக்கு, அதாவது ஒரு இந்த ஊசி அளவுக்கு தையல் போடுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி வச்சு உள்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக குட்டியாக பஃபுக்காக விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அது பஃப் வச்சுட்டு அதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பாம் இது இருக்கும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டி மாதிரி கொடுத்துக்கலாம். பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து பிளெயினாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பட்டி பீஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து பட்டனோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அந்த இடத்துல ஃபேன்சி பட்டன் அந்த மாதிரி இல்லைன்னா நார்மல் ஷர்ட் பட்டன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் வந்து அந்த பால்ஸ் எல்லாம் செஞ்சு கூட வைக்கிறதுனா நம்ம வந்து வைக்கலாம். இதில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் வைக்கிறதுக்காக தான் பட்டி வந்து நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லெஃப்ட் சைடு தள்ளி வச்சுட்டு ஒரு தையல் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு சேம் அதே மாதிரி மேலே ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ரெடி ஆயிரும். பிசுறும் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் வந்து நம்மளுக்கு என்ன பட்டன் ஃபேன்சி பட்டன் மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து நார்மல் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாடிஸ் முடிஞ்சு நம்ம அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்தே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த சென்டர் வந்து அரேஞ்ச் ஆகும். அதனால் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே நம்ம வந்து சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து பாட்டமில் வேலை. வேறு எதுவுமே வந்து பாட்டமில் நமக்கு வந்து பெருசாக ஒர்க் இருக்காது. அதுவும் இல்லாமல் இது அம்பர்லாங்கிறப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரியும் இல்லை. அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து இதில் பாட்டமில் வந்து உங்களுக்கு எந்த ஜாயிண்ட்டும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து 3/4 லென்த்து தான் வச்சுருக்கோம். அதனால உங்களுக்கு பாட்டமில் ஜாயிண்ட்டும் எதுவும் வரல. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நார்மலாக வந்து கீழே மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபுல் ஹைட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாட்டமில் வந்து ஜாயிண்ட் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து போடணும், கரெக்டாக போட்டு ஈவன் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபுல் லென்த் வைக்கிறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது சுருக்கம் வர்றதோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி நல்ல எட்ஜில் வந்து நல்லா ஊசி அளவுக்கு கேப் விட்டு ஒரு தையல், எந்த அளவுக்கு உங்களுக்கு எட்ஜில் தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு எட்ஜில் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் அப்புறம் அந்த இழுத்துக்கிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நீட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதை தைச்சி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நம்ம இல்லை அம்பர்லா ஸ்கர்ட் ஆகட்டும், ஃப்ராக் ஆகட்டும், அம்பர்லா கட்டிங் இந்த மாதிரி கிராஸில் வர அந்த ஃபோல்டிங் வந்து ரொம்ப சுருக்கமாக வருது, கரெக்டாக ஃபோல்டு பண்ணி தைக்க முடியல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லேயே கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுருக்கமோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறதோ அதெல்லாம் இருக்காது. அண்ட் அதே போல் தைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி நம்ம ஒட்டுக்காக டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அதை கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் அதெல்லாம் வச்சு தைக்கவும் முடியாது. அதனால் நம்ம இந்த மெத்தடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடிஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டக் வந்து பிடிக்கணும். ஸோ அதை பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டக்கு வந்து சேர்த்தி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து இது தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அதுக்கான அளவுக்கு டக்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி விட்டுட்டு இது பண்ணுங்கள். பேக்கில் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ டக் பிடிக்கிறோன்னா அது போதும், அதுவே நமக்கு. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் டக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ஷேப்பு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்காது. அதனால் அந்த இடத்துல டக் மட்டும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கோங்க. எப்போ ஒரு 1/2 இன்ச் பிடிப்பீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் சேர்த்தி பிடிங்க. 3/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டமை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பெல்ட் மட்டும் நம்ம ஒரு லெதர் பெல்ட்டோ இல்லை கொஞ்சம் வெஸ்டர்ன் பெல்ட் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி இதுக்கு போட்டோம் அப்படின்னா இதோட லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பஃப் கொடுத்து நார்மல், அதாவது நம்ம நார்மல் ஸ்லீவ் மாதிரியே கீழே எந்த ப்ளீட்ஸும் வராது, மேலே மட்டும் ஷோல்டர்கிட்ட மட்டும் பஃப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதோட லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெஸ்டர்ன் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிக்சர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதோட பிக்சர்ஸ் சென்ட் பண்ணாலும் ஓகே. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டிச் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு வந்து எத்தனை வேணுமோ அது மாதிரி சைடில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம வந்து ஒரு வேளை நம்ம சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு அந்த பாம்பாம் லேஸ் வந்து உங்களுக்கு பாட்டம்லேயும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பாட்டமில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.